ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பட் கஸ்டமர் பைப்பிங் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நார்மலாக எப்பவும் போல் பைப்பிங் கிளாத் நம்ம ரெடி பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ளவுஸ் நம்ம ஹூக் பட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் தள்ளி இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பைப்பிங் வைக்கும் போது நார்மல் பைப்பிங்கே த்ரெட் பைப்பிங் மாதிரி வைக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக அந்த எக்ஸஸ் அந்த பைப்பிங் ஃபேப்ரிக் ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அழகாக நம்மளால் நூல் பைப்பிங் மாதிரியே நார்மல் பைப்பிங் ஸ்டிச் பண்ண முடியும். நிறைய பேர் என்னோடய வீடியோஸில் பைப்பிங் நீட்டாக வைக்கிறீங்க, பைப்பிங் இப்படி வைக்கிறீங்கன்னு தான் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பட் எந்த ஒரு விஷயமுமே டக்குன்னு வந்துடாது இல்லையா. இப்போது அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நூலை வெளியே எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ முடிக்கிற இடத்துலையும் நம்ம கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டுட்டு தான் நம்ம பைப்பிங் முடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு அந்த ரா எட்ஜ் உள்ளே கவர் ஆகிடும். பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ரா எட்ஜ் உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது அது த்ரெட் பைப்பிங் மாதிரி வரணும்னா நீங்கள் உள்ளே ஃபோல்ட் பண்ணுற விதத்துலேயும் இருக்கும். ரொம்ப லூஸாகவும் விட்டு ஃபோல்டு பண்ணக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் விடக்கூடாது. கரெக்டான ப்ரெஷரில் நம்ம அந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அழகாக நீட்டாக த்ரெட் பைப்பிங் மாதிரியே நார்மல் பைப்பிங் வரும். அதுவும் இது இந்த டிஷ்யூ மாதிரியான கிளாத்தில் இந்த அளவுக்கு நம்ம சின்னதாக கொண்டு வர முடியாது. சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கு அந்த மாதிரினா நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். நீங்கள் டிஷ்யூ கிளாத் எடுத்து இந்த அளவுக்கு வருமானா வராது. ஏன்னா அதெல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி அதை திரும்பி கொடுக்காது. அந்த மாதிரி கிளாத்லாம் நம்ம த்ரெட் பைப்பிங் தான் கம்பல்சரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பைப்பிங்கோட கிளாத் நமக்கு வெளியே தூக்கிட்டு வராமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஸ்லீவுக்குமே பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸ்டிச் பண்ணியாச்சு, ஆனால் எனக்கு பைப்பிங் வேணும் அப்படின்னு உங்கள் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பைப்பிங் வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.